விஷயத்துக்கு போய் நீங்க விஷம் குடிச்சு செத்து போயிருவேன்னு சொல்றீங்க? நம்ம சும்மா சொன்னதை நிஜம் நினைச்சு ரொம்ப ஃபீல் ஆயிட்டா இதையே ஆயுதமா வச்சு இவளை மிரட்ட வேண்டியதுதான். மச்சான் என்ன மச்சான்? என்ன மச்சான் இது? நீ பாரு, நீ இந்த மாதிரி இம்சை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவேன். நான் செத்து போயிட்டு ரெடி பண்ணுவேன். சனியும் போய் தொலைஞ்சது. சுப்ரியாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பெட்ல நான் தூங்கி இருப்பேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு என் பெட்ல வந்து தூங்கணுமா? ஏய், நீ என்ன பண்ணாலும் சரிடி, என் பெட்ல உனக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். மச்சான், இந்தாங்க மச்சான். என்ன மச்சான் பாக்குறீங்க? விஷம்தான். ஆமா மச்சான், இது விஷம்தான். என்னைக்காவது உதவுன்னு எடுத்து வச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு உதவி இருக்கு. இந்தாங்க மச்சான், இந்த விஷத்தை புடிங்க, குடிங்க. என்ன மச்சான், நீங்க தானே ரொம்ப ஆசைப்பட்டீங்க. உங்க பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு தான் நான் கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு இதை குடிச்சிருங்க மச்சான். என்ன மச்சான் தயங்குறீங்க? புருஷன் பேச்ச பொண்டாட்டி மீறிட்டான்ற அவ பேரு எனக்கு வேண்டாம் மச்சான். அதனால நானே உங்களுக்கு ஊத்தி விடுறேன். தயவு செஞ்சு குடிச்சிருங்க. என்ன குடிங்க, இந்தாங்க. சரி, நானே ஊத்தி விடுறேன். வாங்க 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 மச்சான், குடிங்க மச்சான். இந்தாங்க மச்சான். மச்சான் மச்சான் எங்க போறீங்க? குடிங்க, கொஞ்சம் குடிங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி, நிஜமாவே எடுத்துட்டு வந்துட்டா. என்ன மச்சான் நீங்க? இதுல என்ன விளையாட்டு நிஜம்னு பாருங்க. இது சாதாரண விஷம் இல்ல, மலைநாட்டு விஷம். ஒரு சொட்டு போதும், அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா தான். குடிங்க மச்சான். இதெல்லாம் வேணாடி, சொன்னா கேளுடி. மச்சான், நான் சொல்றத கேட்டு நீங்க நடக்கணும். முரண்டு புடிச்சீங்க அம்புட்டு தான், சொல்லிட்டேன். இந்த விஷத்தை எடுத்து ஒரே ஒரு சொட்டு உங்க காதுலயோ இல்ல மூக்குலயோ இல்ல வாயிலயோ ஊத்துனன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க பெட்ல தூங்குவீங்களா மாட்டீங்களா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன்டி. ஆனா அதுக்காக விஷம் சொல்லி என்ன பயமுறுத்தாத. இல்ல மச்சான், நான் பயமுறுத்தல. நான் நிஜமா தான் சொல்றேன். இது மலைநாட்டு விஷம் தான். வேணா ஒரு சொட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? என்ன டேஸ்டா? இதென்ன மீன் குழம்பாடி டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு? டேஸ்ட் பண்ணா போய் சேர்ந்துருவேன். இந்தாங்க, கொஞ்சம் தான் மச்சான், குடிங்க. இந்தாங்க. இங்க பாரு, இங்க பாரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். இந்த மலைநாட்டு விஷத்தை மட்டும் தூக்கி வெளியே போட்டுறீ. ஆஹா, நான் இந்த விஷத்தை முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறேன். என்னது முந்தானில? முந்தானில ஏடி முடிஞ்சு வைக்கிற? ஆமா மச்சான், அப்பதான் அவசரத்துக்கு உதவும். ஏண்டி அவசரத்துக்கு உதவுறதுக்கு இது ஆம்புலன்ஸா? ஆளையே கொல்ற விஷம்டி. இத போய் முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொல்ற? ஐயோ, இப்படி வச்சிருந்தா நான் எப்படி நிம்மதியா தூங்குவேன்? ஐயோ, விஷத்தை வேற வச்சிருக்கா, என்ன பண்றதுனே தெரியலையே.
மச்சான், எத்தனை நாள் என்ன தூங்க விடாம அழ வச்சீங்க? எத்தனை நாள் எனக்கு நிம்மதி இல்லாம பண்ணீங்க? சரி பரவாயில்ல, இது என் முந்தானிலே இருக்கட்டும். ஊத காத்து உடம்புக்கு ஒத்துக்காது மச்சான். காத்து ரொம்ப சில்லுன்னு அடிக்குது. உள்ள போய் படுத்துக்கோங்க போங்க. படுக்கிறீங்களா இல்ல? ஏய் ஏய் இரு இரு, உள்ள போறேன். ஐயோ, தேவையில்லாம நானே வாய் கொடுத்து மாட்டிக்கிறேனே முருகா. காதுல ஊத்துவன்றா, கண்ணுல ஊத்துவன்றா, ஒரு மனுஷன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்க முடியும்? மச்சான் பேசாம படுங்க மச்சான். என்ன மச்சான், வாங்க படுங்க, வாங்க வந்து படுங்க. சரி படுத்துக்கோங்க, நான் இங்கதான் இருக்கேன், பயப்படாம படுத்துக்கோங்க சரியா? ஏய் பிரி மச்சான், பிரி 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 பிரி, போங்க. அவன் மரண பயத்துல இருக்கான். மச்சான் ரொம்ப பயப்படுறாருல, அதனால இந்த விஷத்தை சாக்கடையில ஊத்த வேண்டியதுதான். முதல்ல அத செய்தி. அஸ்கு புஸ்கு, இது என் முந்தானிலே இருக்கும். முந்தானிலே இருக்குமா? போடிங். ஓடி. மச்சான், சும்மா ஒரு துளி டேஸ்ட் பண்ணி பார்க்க கூடாதா? ஏய் பேசாம போயிரு அந்த பக்கம். மச்சானுக்கு தேனை சாப்பிட கொடுத்து வைக்கல. வீட்டை அப்படி பாக்குறீங்க? உட்காருங்க மாமா. நீங்க வாக்கிங்ல இன்னைக்கு போக வேண்டாம். எனக்கு என்னமோ சகுனமே தடையா இருக்கு. எனக்கு சென்டிமெண்ட்லாம் பாக்குற பழக்கம் இல்லம்மா. தினம் வாக்கிங் போறது என் ரத்தத்திலே ஊறி போனதுடா. அப்போ ஒண்ணு செய்யுங்க, இவரையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. எனக்கு எதுக்குமா செக்யூரிட்டி? என்ன மாமா, என்னாச்சு? நான் குண்டடிப்பட்டு தரையில விழும்போது உன் வார்த்தையை மீறி வீட்டை விட்டு கிளம்புனேன்னு, இனி உயிரோட திரும்ப வீட்டுக்கு போவோமா உன்னை பாப்போமான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் மயக்கமாயிட்டேன். இப்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைய போறேங்கிற பெருமிதம். இதுல என்ன ஒரு மாற்றம்னா, அப்ப நீ சக்தியா என்ன அட்மிட் பண்ண, இப்போ அர்ச்சனாவா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க. நான் குண்டடிப்பட்ட வேதனையை விட உன் பிரச்சனையை கேட்டப்பதான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. முதல்ல உள்ள வாங்க. வாங்க. வாங்க மாமா, உட்காருங்க. பாத்து மாமா. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா.
ரோஜா மாமா வந்திருக்காரு பாரு. அக்கா நீங்க மட்டும் ஏன் தனியா போய் மாமா கூப்பிட்டு வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தா நானும் துணைக்கு வந்திருப்பேன்ல. அவர் பெத்த பிள்ளையே இவ கூட்டிட்டு போல, உன்னை கூட்டிட்டு போயிட போலாளா? நம்மள கூட்டின்னு போக வேண்டாம், தங்க மாமாவையாவது கூட்டின்னு போயிருக்க வேண்டாம். வீட்டுல அம்மாவும் பொண்ணுரங்க அண்ணனும் இல்லாத டைமா பார்த்து கூட்டின்னு வந்திருக்கா. நமக்கு எல்லாம் அக்கறை இல்லாத மாதிரியும் அவளுக்கு மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரியும் உன் மாமா முன்னாடி ஒண்ணு காமிச்சுக்க வேண்டாம். ரோஜா, நீ சொன்னாலும் சொல்லலனாலும் அர்ச்சனா என் மேல தனி அக்கறை காட்டுறவதான். கேட்டியா உன் அக்காவோட நடிப்பு எந்த அளவுக்கு வேலை பாக்குதுன்னு? ஏ ரோஜா, ஒன்னு தெரிஞ்சுக்க, நீ என் தங்கச்சியோட மருமக. என் தங்கச்சி பையன் முத்துக்கு வசதி இல்லையே தவிர, ஆனா அவன் படிச்சு உனக்கு ஏத்தவனாதான் இருக்கான். ஆனா என் மகனுக்கு வசதியும் இல்ல, படிப்பும் இல்ல. ஆனா அவனுக்கு பொண்டாட்டியா வந்தவ கோடீஸ்வரி. அது மட்டும் இல்ல, ஒரு IAS அதிகாரி. அப்படிப்பட்டவ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் மகனுக்கு உண்மையான பாசமுள்ள பொண்டாட்டியா இருக்கான். மலை அளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட கடுகளவு கூட காட்டாதவ என் மருமக. தான் கூட பிறந்த சக்தியை காப்பாத்த எந்த ஒரு பொண்ணு செய்யாத தியாகத்தை என் மருமக செஞ்சிருக்கா. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் நானே கேட்டு வாங்கிக்கிட்டு என் மருமகளை நானே தான் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னேன். என் மருமகளுக்கு நானும் என் மகனும் தான் அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். நான் அக்கறையோட தான் இருப்பேன். இத பாரு ரோஜா, நான் உலகத்தையே சுத்தி வந்தவன், நீ உலகம் புரியாதவ. அதனாலதான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க. இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. என் மாமா சொன்னது கேட்டல்ல, இனிமே வாயை மூடிட்டு சும்மா இரு. முத்து, அவ விவரம் தெரியாம பேசுறா, நீ அவள ஒண்ணும் சொல்லாத. போதும், என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் போதும். இவங்க எல்லாம் வேணா உன்னை நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்பவே மாட்டேன். ஏய், நீ நம்மள உள்ள போடி. உன் அண்ணனோட நடிப்போம், அதுக்கு துணையா உங்க அம்மாவும் நடிச்சாங்களே, அதுக்கு ஊரே கைக்குட்டி சிரிக்குது. பெருசா பேச மாட்டா. ஏய் போடி. என் அம்மா என் அண்ணன் பத்தி ஏதாவது பேசுன எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏய், என் அக்கா பத்தி ஏன் முன்னாடி பேசுற எனக்கு கெட்ட கோவம் வரும்டி. முத்து, கொஞ்சம் பேசாம இரு. இல்லக்கா, உங்களை பத்தி பேசுறதுக்குலாம் இவ யாரு? ஏய், நான் யார் நான் கேட்டேன்? உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை இவ அனுபவிக்கிறாளேன்னு வேதனைப்பட்டவடா. உன்னை முதலாளி ஆக்கி அழக பாக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா, இப்பவும் ஆசைப்படுறேன். அது தப்பா? தப்பு தாண்டி, போவுல. எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அர்ச்சனா, நீ இந்த குடும்பத்து மேல உள்ள பாசத்தினால எதுவும் கேட்காம ஒதுங்கி போறதுனால எல்லாரும் உன்னை நீ இந்த வீட்டுல வாழ வழி இல்லாம ஒண்ட வந்தவளா பாக்குறாங்க. அதை நான் அனுமதிக்க மாட்டேன். அர்ச்சனா, நீ இனிமேலும் பொறுமையா ஒதுங்கி போறதை விட்டுடு. உன் அதிகாரத்தை ஆளாளுக்கும் அவங்க கையில எடுத்துக்க நினைக்கிறாங்க. இனிமே நீ கேட்கிறியோ இல்லையோ, உனக்காக நான் கேட்பேன். உன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு உன் பெருமை என்னன்னு தெரியாதவங்களுக்கு உன் பெருமை என்ன நான் புரிய வைப்பேன். மாமா, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாமா, எனக்கு தேவையானதை நான் மத்தவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நீ உன் வேலையை பாரு.
மச்சான், எங்க பசங்களை சாதாரணமா எடை போடாதீங்க. இந்த எண்ணிக்கையையும் அவங்களால அடிக்க முடியும். அந்த மேட்ச்ல நான் தோத்ததுனால அந்த கிளப்ல இருந்தே என்ன தூக்கிட்டாங்களாம். மதன், டேய் டேய், ஏன்டா உம்முன்னு உட்காந்துருக்க? இன்னும் அவங்க கிட்ட மேட்ச்ல தோத்ததை பத்தி நினைச்சிட்டு இருக்கியா? பாத்தியா, நான் சொன்னது சரிங்கிற மாதிரியே எழுந்து நிக்கிறான். ஏண்டா, இதுக்கு ஏன்டா போய் வருத்தப்பட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா போய் உன் டாக்டர் தொழில பாரு. ஏன் வசந்தா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? இவ்வளவு நேரம் பேசாம தானே வந்தீங்க. அவனை பார்த்த உடனே ஏதாவது திட்டணும், குறை சொல்லணும், இதே வேலையா போச்சு உங்களுக்கு. ஏய், இவன் ஏன்டி இப்படி நடந்துக்கிறான்? இவன் சரியா இருந்தா நான் ஏதாவது பேச போறேனா? நான் தெரியாம தான் கேக்குறேன். சின்ன பசங்க கிட்ட தோத்ததுக்கே இவ்வளவு வருத்தப்படுறானே, இப்ப அந்த பசங்க என்ன பண்றானுங்கன்னு தெரியுமா? முறைப்படி கோச்சிங் எடுத்துக்கிறதுக்கு கிரிக்கெட் கிளப்ல சேர்ந்திருக்கானுங்க. நேஷனல் டீம் அளவுக்கு தயாராயிடுவாங்க. தயாராவாங்க. ஆமாத்த, உண்மைதான். நல்லா தயாராயிடுவாங்க. போய் மூடு. அத்தை, நீங்க ஏதோ தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இன்னும் கிளம்பலையா? அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி சரி. மாமா, நீங்க சாப்பாடு டயத்துக்கு வந்துருவீங்கல்ல? இல்லம்மா, அவங்க ஃப்ரெண்டு வீட்லயே சாப்பிட சொல்லிட்டாங்க. நாங்க 2 பேரும் இப்ப கிளம்புறோம். உங்க 2 பேருக்கு மட்டும் சமைச்சு நீங்க சாப்பிடுங்க. வரட்டுமா? சரி சரி, போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்க. டேய், வரேன்டா. வரேன் மதன். மச்சான், மாமா சொன்னதை கேட்டீங்கல்ல? அவர் சொன்னது சரிதான் மச்சான். அந்த பசங்களை கோச்சிங்ல சேர்த்தாச்சு. அதுவும் இலவசமா கோச்சிங் கொடுக்கறாங்களாம். ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. ஆமா மச்சான், அந்த கிளப்ல இருந்து உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரு நீ? அடி கஷ்டப்படுற? என்ன நினைச்சு நீ வருத்தப்படுற? எப்படா இவன் ஒழிவான காத்துட்டு இருக்கிறவ தானே நீ? ஐயோ, என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான். நீங்க தோத்தா நான் தோத்த மாதிரி தான். ஹேய், நீ வர வர நல்லா வசனம் பேச கத்துக்கிட்டடி. போய் வேலையை பாருப்பா. மச்சான், நான் என் வேலைய பாக்குறேன். நீங்க போட்டியில தோத்தாலும் தோத்தீங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை மாதிரியே இருக்கீங்க. போங்க, போயிட்டு கிளி நிக்கல உங்க வேலைய பாருங்க, போங்க. ஏய், என்ன அதிகாரம் பண்ற? எப்ப என் வேலைக்கு போகணும் போக கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் சமைக்கிற வேலையை பாரு, போ. ஏய், எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வர? மச்சான், வெங்காயம் வெட்டும்போது தெரியாம விரல வெட்டிக்கிட்டேன் மச்சான். என்னது, விரல வெட்டிக்கிட்டியா? எங்க? ஆமா மச்சான், நீங்க பாருங்க பாருங்க எப்படி ரத்தம் வருது. என்னடி வேண்டுதல? என்ன கையில வெட்டிட்டு ரத்த பலி எல்லாம் கொடுத்துருக்க? என்ன மச்சான் தமாஸ் பண்றீங்க? தமாஸ் பண்ற நேரமா இது? இந்த காயத்துக்கு மருந்து போடுங்க மச்சான்.
தமாஷலடி, சந்தோஷம். என் மனசை நோக்கடிச்சதுக்கு உனக்கு கிடைச்ச தண்டனடி இது. என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு பரிதாபமா தெரியலையா? ஆஹா. சொல்லுங்க மச்சான், பரிதாபமா இல்லையா? பரிதாபமா? உன்னை பார்த்தா பாய்சன் மாதிரி தெரியுதுடி. மச்சான், என் மேல உங்களுக்கு இறக்கமே இல்லையா? பாருங்க எப்படி ரத்தம் கொட்டுதுன்னு. இப்படி தாண்டி என் மனசுல ரத்தம் கொட்டுச்சு. பூமிகா, நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன். மச்சான், சீக்கிரம் மருந்து போடுங்க மச்சான். பூமிகா, இதுக்கெல்லாம் மருந்து போடக்கூடாது. இதுக்கு செப்டிக் இன்ஜெக்ஷன் தான் போடணும். மச்சான், எங்க ஊரா இருந்த காயத்துக்கு மஞ்சள் வச்சு கட்டினா சரியாயிடும். நீங்க டாக்டர், அதனாலதான் ஏதாவது மருந்து வைக்க சொன்னேன். பூமிகா, உன் விரல்ல கத்தி பட்டிருக்கு. அதுவும் துருப்பிடிச்ச கத்தி. செப்டிக் ஆயிடும். அதனாலதான் ஊசி போடணும்னு சொல்றேன். இல்ல இல்ல வேணாம் மச்சான், எனக்கு ஊசினா ரொம்ப பயம். பயப்படாத பூமிகா, ஊசி போடாம இருந்தா செப்டிக் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிடும்.